சிட்டியை போல தண்டமான ஒரு ரவுடியை எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு பெரிய கேங்ஸ்டர்லாம் பேர் வச்சுட்டு கடைசியில் வந்து சிட்டிக்குள்ளார பிரேக் ஒயரை பிடுங்கி விட்டு அவருக்கு என்ன பெருசாக ஆகிட போகுது. சிட்டிக்குள்ளார அதிகபட்சம் எங்கேயாவது இடிச்சிட்டு வேணா இருப்பாரே தவிர அவருக்கு உயிருக்கெலாம் எதுவும் ஆக போகிறது இல்லை. மொத்தமாக முத்துவை காலி பண்ணுறேன்னு இப்படி செய்யும் போதே நமக்கு தெரியும் இந்த பிளான் வந்து அருண் கிட்டக்க பிரச்சனையை வளர்க்குறதுக்கு தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த டிராஃபிக் போலீஸ் இருக்கும் போதே அந்த இடத்துலேயே வந்து ஒரு வண்டியை இடித்து வேறு இப்போ ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க போகிற ஆட்டோவை வந்து இடிச்சிடக்கூடாது அப்படின்னு வந்து இப்போ முத்து நிப்பாட்டினதுனால இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பிரச்சனையெல்லாம் இவங்க 2 பேத்துக்குள்ளே ஆயிடுது. ஆனால் இதில் வந்து இப்போ தப்பிச்சது யாருன்னா ரோகிணி தான் வந்து அங்கே எல்லாமே செஞ்சாங்க. ரோகிணி தான் அந்த பிரேக் ஒயர் பிடுங்கிறதுக்கான காரணமாக இருந்தாங்கிறது தெரியல. ஆனால் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியில் பிரேக் ஒயர் கட்டாயிருக்குன்னு தெரிய வரும்போது தான் அருணுக்கு வந்து உண்மைகள் தெரிய போகுது. அதுக்கு முன்னாடி இவருடைய லைசன்ஸுக்கே ஏதாவது ஆப்பு வைக்கிற மாதிரி விஷயம் ஏதாச்சும் நடந்ததுக்கு பிறகு தான் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இப்போ முத்துவுக்கும் அருணுக்கும் இருக்க சண்டை, அதுக்கப்புறம் முத்துவுக்கு அருண் தான் சீதாவை லவ் பண்ணுற பையன் தெரிஞ்சு அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த எல்லா பூகம்பத்துக்கு அப்புறமா இணைந்த கைகளாக இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ரோஹிணி சிட்டி இவங்க எல்லாத்தையும் வந்து அடக்குவாங்களா, அவங்கள பற்றி உண்மைகள்லாம் தெரிஞ்சுப்பாங்களா. ஏன்னா நல்லவர் தான் அவர் பை நேச்சர், அதனால் அவர் எப்படி சரியாக போகிறார் அந்த அருணுங்கிற கேரக்டருங்கிறதான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.